Dear Kutis, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today, I'd like to give a brief introduction about bacteria. பாக்டீரியங்களை பற்றிய ஒரு சிறு முன்னுரையினை உங்களுக்கு தரலாம் இருக்கிறேன். It comes under microbes. நுண்ணுயிரின் கீழே வருவது பாக்டீரியா என்பது உங்களுக்கு தெரியும். Mostly நல்லவா, very good organisms. Some exceptional cases are there. சில கெட்ட பாக்டீரியாவும் இருக்கா, அவ நமக்கு வியாதியை காஸ் பண்ணுவா என்பது வேறு. But generally, it plays a vital role in decomposition. சிதைப்பான்கள் மிகச்சிறந்த சிதைப்பான்களாக செயல்படுகிறார்கள். They give antibiotics. நமக்கு தேவையான உயிர் எதிர் பொருட்களை தருகிறார்கள். நிறைய beneficial activities இருக்கு, அதை நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். So in this class I'd like to give a brief introduction about microbes. Robert Hooke first cell எல்லாம் பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரியும். Anton von Leeuwenhoek, our microbes first he see the microbes with the help of microscope, நுண்ணோக்கியின் மூலம் பார்த்தார். And the term bacteria coined by Ehrenberg என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் தான் பாக்டீரியா என்ற சொல்லினை புனைந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். And the branch of biology deals with bacteria is said to be bacteriology. பாக்டீரியங்களை பற்றி பயிரக்கூடிய அறிவியலுக்கு bacteriology என்று உங்களுக்கு தெரியும். Now we are following 5 kingdom system of classification. இப்பொழுது நாம் 5 உலக வகைப்பாட்டினை பின்பற்றி வருகின்றோம். by R.H. விட்டேக்கரின் வகைப்பாடு, மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல this bacterium comes under மொனிரா. மொனிராவின் கீழே தான் இந்த பாக்டீரியாவானது வரும். Unicellular prokaryotic organisms comes under மொனிரா. ஒரு செல்லினை உடைய prokaryotic உயிரினங்கள் மொனிராவின் கீழே வரும் அல்லது மொனிரா என்று வைத்துக் கொள்வோம். unicellular, it is made up of one cell. இது ஒரு செல்லினால் ஆனது. Prokaryotic, pro means primitive, karyon means nucleus. Organism with an incipient nucleus or primitive nucleus is said to be prokaryote. தோன்றுதலை உட்கருவனை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை, தொன்மையான உட்கருவனை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் ப்ரொகாரியோட்டுகள் என அழைக்கிறோம். அதுல இது வருங்கிறது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் இன்ஃபியூசேரியல் அனிமல் கியூல் என்று கூறுவார்கள். மிகச்சிறிய விலங்கு என்று இது அழைக்கப்படுகிறது. இதுல ஸ்பெஷலா தெரிஞ்சுக்க வேண்டியது 2 முக்கியம். ஒன் இஸ் கமென்சால்ஸ், another is symbiont. Commensals உங்களுக்கு தெரியும். In an association of 2 living organisms, one is benefited and other is not affected. We are calling it as commensals. ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற 2 உயிரினங்களில் ஒன்று பலனடைந்து மற்றொன்றிற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றால் அதனை commensals என்று அழைப்பார்கள். அதுக்கு ஈகோலை, the intestinal bacterium, ஈகோலை the best example. நம்முடைய குடல் வாழ் பாக்டீரியம் எசரீஷியா கோலையினை சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். பின்னாடி நம்ம படிக்க போற பயோடெக்னாலஜியில this E. coli act as a very good host. மிகச்சிறந்த ஓம்புயிரியாக இந்த E. coli ஆனது செயல்படும். And the plasmid present in the E. coli act as a vector. இந்த எசரீஷியா கோலியின் உட்புறத்தை காணப்படுகின்ற மரபுடன் தொடர்பற்ற DNA வாகிய பிளாஸ்மிட் ஆனது மிகச்சிறந்த கடத்தியாக செயல்படுகிறது. Plasmid helps to carry the genes from one organism to the other. ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு ஜீன்களை எடுத்து செல்லக்கூடிய வாகனமாக செயல்படும். Efficient gene exchanging vehicle or vehicular traffic என்று அழைப்பார்கள். இரண்டாவது symbiont. Symbiont தெரியும். Both are benefited. In an association of 2 living organisms, both are benefited. We are calling it as symbiosis. ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற 2 உயிரினங்களும் பலனடைந்தது என்றால் அதனை நாம் கூட்டுயிரி வாழ்க்கை முறை என்று அழைப்போம். மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி,
இதுதான் எங்கள் கோட்பாடு என்பது நம்முடைய தமிழர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது, எப்பொழுதும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதேதான் கூட்டாட்சி. ரைசோபியம் எடுத்துட்டா இட் இஸ் பிரசன்ட் இன் த ரூட் நோடூல் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ். வேர்முண்டுகளை பெற்றிருக்கக்கூடிய ஃபேபேசி குடும்ப தாவரங்களிலே காணப்படும். ஃபேபேசி குடும்பத்துல ரூட் வித் ரூட் நோடூல்ஸ், சிறு முடிச்சுகள் இருக்கும். அந்த முடிச்சு உள்ள ரைசோபியம் இருக்கும். This rhizobium fixes the atmospheric nitrogen in the form of nitrites and nitrates. வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை பிடித்து இழுத்து நைட்ரைட்டுகளாகவும் நைட்ரேட்டுகளாகவும் தாவரத்திற்கு தரும். அதற்கு பதிலாக அந்த தாவரத்திலிருந்து உணவினை பெற்றுக்கொள்ளும். So both are benefited. அது symbiosis சொல்லுவோம். அதோட சைஸ் எடுத்துனோம்னா it is very 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 small. எங்க கிராமத்து பாஷையில சொல்லணும்னா in micron. You know, micron is equal to 1/1000 millimeter. Millimeter என்பது உனக்கு தெரியும், ஒரு சிறு கோடு. நீ உடனே சத்தியமூர்த்தி கிளாஸை விட்டு ஓடுன்னு சொல்லக்கூடாது. இதுதான் மில்லிமீட்டர். இதை 1000 பிரிக்கணும். So 1/1000 millimeter is equal to micron. அப்ப பாக்டீரியா எவ்வளவு புசு கொண்டு இருக்குன்னு ஒரு கோட்டை 1000 பிரிச்சு அந்த 1000த்துல அரையோ ஒன்னோ 6 3 5 சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு. ஸோ அதனுடைய சைஸ் எடுத்துட்டோம்னா 0.5 to 1 micron in diameter சுற்றளவு. நீளம் லென்த் எடுத்துட்டோம்னா 3 to 5 microns. அப்ப ரொம்ப சின்னதா இருக்கும். We can see the bacterium bonding with the help of electron microscope. ரொம்ப சூப்பரா அதுதான் தெரியும். ரொம்ப சின்ன வாங்குறது. Next we come to classification of bacteria based on shape. அமைப்பினை பொறுத்து பாக்டீரியம் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ ஷேப்பை வச்சு ஜெனரலி நாங்க படிச்சு இப்ப 4 இப்ப 5 தரோம். கோக்கஸ், பேசில்லஸ், ஸ்பைரல்லம், விப்ரியோ. இந்த விப்ரியோ மென்ஷன் பண்ணாம இருக்கு சில சமயம். ஸோ சிங்குலர் கோக்கஸ், ப்ளூரல் கோக்காய், பேசில்லஸ் பேசில்லாய், spirillum spirilla, viprios viprio, and finally pleomorphic. Spherical shaped bacterium is said to be coccus. கோள வடிவத்தில் காணப்படுகின்ற பாக்டீரியத்தை நாம் coccus என அழைக்கிறோம். Rod shaped bacterium is said to be bacillus. குச்சி வடிவிலே காணப்படுவதற்கு bacillus என்று பெயர். Spiral shaped bacterium or Prabhudeva shaped bacterium or Michael Jackson's shaped bacterium இருந்தால் ஸ்பைரல்லம். உடம்பு வெட்டிக்கிறோம் டிஸ்க் இஷ்டத்துக்கு வளைஞ்சு இளைஞ்சு இருந்ததுன்னா அதுக்கு ஸ்பைரல்லம் பேர். Comma shaped bacterium is said to be viprio. இதை தவிர ரெண்டா இருந்தால் டிப்ளோகாக்கஸ், செயின் மாதிரி இருந்தால் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். If it is present in the form of cluster, பொத்தாக இருந்தால் ஸ்டெஃபைலோகாக்கஸ். ரெண்டா இருந்தா டிப்ளோபாசில்லஸ், செயின் மாதிரி இருந்தா ஸ்ட்ரெப்டோபாசில்லஸ். அது மாதிரி சொல்லிட்டே போலாம். பட் ஜெனரலி 4. கோக்கஸ் ஸ்பெரிக்கல் கோள வடிவம், பாசில்லஸ் ராட் ஷேப்ட் குச்சி வடிவம், ஸ்பைரல்லம் சுருள் வடிவம், then viprio comma shaped comma வடிவம், pleomorphic அப்படின்னா அந்த பாக்டீரியம் which exhibit variety of shape. மூஞ்சியை இஷ்டத்துக்கு மாத்திக்கணும். இஷ்டத்துக்கு நம்ம மூஞ்சியை மாத்தினோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நம்ம மூஞ்சியை மாத்திக்கிற மாதிரி தன்னோட ஷேப்பை மாத்திட்டே பாக்டீரியா இருந்ததுன்னா அவள பிளியோமார்பிக் சொல்லுவோம். கிளியர்? இது கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஷேப். Next, classification based on flagellation. Flagella is a locomotory organ in bacteria. Bacteria ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர வேண்டும் என்றால், ஓட வேண்டும் என்றால், ஆட வேண்டும் என்றால் அதற்கு உதவுவதற்கு தான் flagella பேர். Locomotory organ, monofibrillar flagella present in prokaryote படிச்சிருப்பேன். prokaryotic உயிரினங்களில் monofibrillar கசையிழையானது காணப்படும். கசையிழையை வச்சு நீ வாழ 4 பிரிச்சிருக்கா. One is monotrichous, second is loco or leprotrichous, third is amphitrichous, fourth is peritrichous, and fifth is atrichous. Monotrichous means bacterium with single polar flagella. ஒரு முனையில் ஒரே ஒரு கசையிழையை பெற்றிருக்கும்.
Lopo or leptotrichus means cluster of bacterium at one pole or one end. ஒரு முனையிலே கொத்தாக கசையிழைகள் காணப்படும். Amphitrachus means flagella present on both poles or both ends. இரண்டு முனைகளிலும் கசைகள் காணப்படும். Amphitrachus இருமுனை கசையிழை bacterium. If the entire body of the bacterium surrounded by flagella, we are calling it as peritrichus. பாக்டீரியாவின் உடல் முழுவதும் கசையிழையானது காணப்பட்டது என்றால் அதற்கு பெரிட்ரைக்கஸ் என்று பெயர். Finally, atrichous bacterium without flagella. கசையிழைகள் இல்லாமல் காணப்படலாம். Single polar flagellum முனையில் ஒரே ஒரு கசையிழை. Then lopotrichus, this is monotrichus. Lopotrichus cluster of flagella at one pole or one end. ஒரு முனையிலே ஒரு கொத்தாக கசையிழைகள் காணப்படுதல். Amphitrachus flagella on both poles or both ends. இருமுனை கசையிழை உடைய bacterium. If the entire body of the bacterium surrounded by flagella, we are calling it as peritrichus. உடல் முழுவதும் கசையிழைகள் சூழ்ந்திருத்தல். Bacterium without a flagella is said to be atrichus. கசை இழை அற்ற bacterium. இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நியூட்ரிஷன் அண்ட் பாக்டீரியா. பாக்டீரியாவின் உணவூட்டமானது எவ்வாறு காணப்படுகிறது? That is very important. லோகத்துல எது முக்கியம்னா ஆகாரம் is very very important. On the basis of nutrition, bacteria are classified into two types, namely autotrophs and heterotrophs. சுய ஜீவிகள் என்றும் பரஜீவிகள் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. Autotrophs are the organisms synthesis their own food materials. தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்துக் கொண்டது என்றால் அவர்களை ஆட்டோட்ரோப்புகள் என அழைப்போம், சுய ஜீவிகள் என அழைப்போம். Heterotrophs are the organism derive nutrients from others. தம்முடைய உணவினை பிறரிடமிருந்து பெற்றுக்கொண்டது என்றால் அவர்களுக்கு ஹெட்டிரோட்ரோப்புகள் என்று பெயர். First we take the autotrophs. Autotrophs are the organism synthesis their own food material. தமக்கு தேவையான உணவினை தாமாகவே தயாரித்துக் கொள்ளக்கூடிய பாக்டீரியங்கள். Example spirillum. Generally, அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஆட்டோட்ரோப் ரெண்டா பிரிச்சிருக்கோம். One is photoautotroph, another is chemoautotroph. Autotroph அப்படின்னா சுயஜீவி, தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்துக் கொள்வார்கள். இங்கே ஆட்டோட்ரோப் தானே தயார் பண்ணிப்பா. என்ன முக்கியம்? போட்டோ கீமோ. இப்ப ஃபுட் தயார் பண்ணணும்னா எனர்ஜி வேணும். The energy needed for the synthesis of starch obtained from sunlight, you are calling it as photoautotroph. உணவு தயாரிப்பதற்கு தேவையான ஆற்றலானது சூரிய ஒளியிடமிருந்து அல்லது சூரியனிடமிருந்து பெறப்பட்டது என்றால் அதற்கு photoautotroph பேர். Autotrophs are the organism synthesis their own food material. தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்துக் கொள்வார்கள். The energy needed for the synthesis of starch obtained from chemicals. உணவு தயாரிப்பதற்கு தேவையான ஆற்றலானது வேதிப் பொருட்களிலிருந்து பெறப்பட்டது என்றால் அவர்களுக்கு வேதி சுயஜீவிகள் என்ற பெயர். இதுக்கு ஸ்பைரல்லம் எக்ஸாம்பிள், இதுக்கு நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர் அப்படின்னு ரெண்டு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா இந்த போட்டோ ஆட்டோட்ரோப்பை திருப்பி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் ஆர்கனோட்ரோப், another is லித்தோட்ரோப். இப்ப சன்லைட்ல இருந்து எனர்ஜி கிடைச்சுடுறது. இந்த போட்டோட்ரோப்ல எடுத்துட்டோம்னா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகாது. ஏன்னா ரெடியூசிங் பவர், ஒடுங்கு ஆற்றலாக ஹைட்ரஜனை டொனேட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். அப்ப ஹைட்ரஜன் டோனார், ஹூ இஸ் டொனேட்டிங் ஹைட்ரஜன்? நம்மள இல்ல, ஹையர் பிளான்ஸ், உயர் தாவரங்களிலே the hydrogen donor is water. நீரிலிருந்து தான் ஒடுங்கு ஆற்றல் ஹைட்ரஜன் ஆனது பெறப்படும், H2 ஆனது பெறப்படும். ஆனால் இந்த பாக்டீரியா எடுத்துட்டேன்னா அதுக்கு வேணுங்கிற ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, வாட்டரை ஸ்பிளிட் பண்ணி கிடைக்காது. ஏன்னா வாட்டரை ஸ்பிளிட் பண்ணாது ஆக்சிஜன் எவால்வ் ஆகாது இங்க. அப்ப ஹைட்ரஜனை யார் தரா? அதை வச்சு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஹைட்ரஜன் டோனார் இஸ் ஆர்கானிக் ஆசிட் ஆர் ஆல்கஹால். பாக்டீரியாவிலே ஒளிச்சேர்க்கை நடைபெறுகின்ற சமயத்தில் ஹைட்ரஜன் வழங்கியாக, ஒடுங்கு ஆற்றலை வழங்கியாக இருப்பது கரிம அமிலமோ அல்லது ஆல்கஹாலோ இருந்தால் அதற்கு ஆர்கனோட்ரோப் பேர். எக்ஸாம்பிள் ரோடோஸ்பைரல்லம். லித்தோட்ரோப். Hydrogen donor is inorganic substance, that is hydrogen sulfide. இங்க ஆர்கானிக் ஆசிடோ ஆர் ஆல்கஹாலோ ஹைட்ரஜன் தரா. அப்ப ஆர்கானிக் ஆசிட் தரதுனால அதுக்கு ஆர்கனோட்ரோப்னு பேர்.
இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் லித்தோட்ரோப் பேர். ரொம்ப முக்கியம், ஹைட்ரஜனை somebody else donate. யாராவது ஒருவர் ஹைட்ரஜனை ஒளிச்சேர்க்கைக்கு அளிக்க வேண்டும். அந்த ஹைட்ரஜனை ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ், கரிம அமிலங்களோ அல்லது ஆல்கஹாலோ தந்தால் அவளுக்கு ஆர்கானோட்ரோப் பேர். அதுக்கு எக்ஸாம்பிள் ரோடோஸ்பைரல்லம். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கொடுத்தால் ஹைட்ரஜனை அதுக்கு லித்தோட்ரோப்ஸ் பேர். அதை யார் தருவா? ஹைட்ரஜன் சல்ஃபைடு தருவா. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறது குளோரோபியம். கிளியர்? ஆட்டோட்ரோப் தானே ஃபுட்டை தயார் பண்ணிப்பா. அவளை ரெண்டா பிரிச்சிருக்கா. One is a photoautotrope, another is chemoautotrope. Photoautotrope is the energy obtained from sunlight. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான ஆற்றலானது சூரிய ஒளியிடமிருந்து பெறப்படும். Chemoautotrope, the energy needed for the synthesis of starch obtained from chemicals. வேதிப் பொருட்களிலிருந்து ஆற்றல் பெறப்படும். இதை இப்ப மறந்துடும், இங்க ஓடிவா. இந்த photoautotrope எடுத்துனோம்னா ரெண்டா பிரிச்சிருக்கா. On the basis of who is donating the hydrogen, the reducing power. ஒடுங்கு ஆற்றலாகிய ஹைட்ரஜனை யார் அளிக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு இதுல ரெண்டா பிரிச்சிருக்கா. One is the organotrope, another is the lithotrope. Organotrope எடுத்துட்டோம்னா ஹைட்ரஜன் டோனரா யார் இருப்பா? அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட், கரிம அமிலங்களோ ஆல்கஹாலோ இருக்கும். எக்ஸாம்பிள் ரோடோஸ்பைரல்லம். லித்தோட்ரோப் எடுத்துட்டோம்னா அங்க ஹைட்ரஜன் டோனரா யார் இருப்பா? ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருப்பா. எக்ஸாம்பிள் குளோரோபியம். கிளியர்? இப்ப நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் chemoautotrope. Autotrope என்ன? Autotropes are the organisms synthesis their own food material. அதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். எனர்ஜியை யார் தரா? கெமிக்கல் தரா. So the energy needed for the synthesis of starch obtained from chemicals, we are calling it as chemoautotrope. அப்ப எனர்ஜி டோனரா இங்க சன்லைட் இல்ல, கெமிக்கல் தரா. அந்த எனர்ஜியை கெமிக்கல் தரா யார் தரா? இன்ஆர்கானிக் தரா இல்ல ஆர்கானிக் தரா? இப்ப இன்ஆர்கானிக் தரான்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, கீமோ இது ஆர்கானிக், இது இன்ஆர்கானிக். The energy donor, instead of sunlight, somebody else donate energy for the process. சூரியனுக்கு பதிலாக சூரிய ஒளி வரும். அதுக்கு பதிலாக வேற யாரான எனர்ஜியை டொனேட் பண்ண போறாங்க. ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எனர்ஜியை டொனேட் பண்ணினா அவளுக்கு கீமோ ஆர்கானோட்ரோப்னு பேர். அப்படின்னா என்ன ஆகும்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை வச்சுட்டு பாக்டீரியா ஃபுட் தயார் பண்ணிப்பா. எக்ஸாம்பிள் மெத்தனோகாக்கஸ், எக்ஸாம்பிள் அசிட்டோபாக்டீரியா, எக்ஸாம்பிள் லாக்டோபாசில்லஸ். மெத்தனோகாக்கஸ், அசிட்டோபாக்டீரியா அண்ட் லாக்டோபாசில்லஸ் அவ மூணு பேருக்கு எக்ஸாம்பிள். ஹீமோலித்தோட்ரோப்ஸ், இது ஆட்டோட்ரோப் தானே ஃபுட் தயார் பண்ணிப்பா. எனர்ஜி வேணும். எனர்ஜி எதுல இருந்து கிடைக்கிறது? கெமிக்கல்ல இருந்து கிடைக்கிறது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்தா ஆர்கானோட்ரோப், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கொடுத்தா கீமோலித்தோட்ரோப்ஸ். அப்ப இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகிறது மூலமா அவளுக்கு எனர்ஜி கிடைக்கும். எக்ஸாம்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, தியோபேசிலஸ். இந்த தியோபேசிலஸ்ல இது எல்லாம் எதுல வரும்னா these are all comes under autotrophs. தானே ஃபுட் தயார் பண்ணிக்கிறவா. Heterotrophs are the organisms derive nutrients from others. அடுத்த வாழ்ல இருந்து ஃபுட்டை பிடிங்கி திம்பா. அதை பேசிஸா வச்சு இவாள மூணா பிரிச்சிருக்கா. One is saprophyte, another is parasite, another is symbiont. மட்குண்ணிகள், ஒட்டுண்ணிகள், கூட்டுயிரி வாழ்க்கை முறை என்று மூன்றாக பிரிக்கலாம். Saprophytes or the organism derive nutrients from dead organic matter. செத்து போன மட்கி போன கரிம உடலங்களை சிதைத்து அதிலிடமிருந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டது என்றால் அவருக்கு சாப்ரோஃபைட்ஸ், மட்குண்ணி என்று பெயர். சிதைப்பான்கள் என்று பெயர். Their role is vital in the environment cleaning process. நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமாக இருப்பதில் இந்த பாக்டீரியங்களின் பணியும் பூஞ்சைகளின் பணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். Saprophytes derive nutrients from dead organic matter. இறந்து போன மட்கி போன தாவர விலங்கு எச்சங்களிடம் உடலிடமிருந்து உணவினை பெற்றுக்கொள்ளும். Parasites of the organism derive nutrients from live plants or animals. உயிருள்ள தாவரங்களிடமிருந்தோ அல்லது விலங்குகளிடமிருந்தோ தமக்கு தேவையான உணவினை பெற்றுக்கொண்டது என்றால் அவளுக்கு பாரசைட், ஒட்டுண்ணியின் பேர். எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரே நம்மள்ட்ட இருக்கிறது வச்சுக்கோ.
plant pilla Xanthomonas citri, citrus cangarna படிச்சிருப்பேன். எலும்பிச்சையில் கேன்கர் நோய் மஞ்சளா இருக்க எலும்பிச்சை மழுது மேல சொறி பிடிச்ச மாதிரி அப்படியே brownish spot இருக்கும். அது பேர் citrus cangarன்னு பேர். அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். Symbion mutual benefit கூட்டுயிரி வாழ்க்கை முறை கொஞ்ச நேரம் முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப சொல்லி கொடுத்தேன். root nodal bacterium rhizobium leads symbiotic association. Fabaceae குடும்பத்தின் வேர்முண்டுகளில் காணப்படுகின்ற ரைசோபியம் பாக்டீரியமானது கூட்டுயிரி வாழ்க்கை முறையை நிகழ்த்துகிறது. இந்த கூட்டணியில இது என்ன பண்ணும்? ரைசோபியம் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். தாவரத்துக்கு தரும் நைட்ரஜனை இந்த ஃபார்ம் ஆஃப் நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ். அதுக்கு பதிலாக தாவரத்துல இருந்து ஃபுட் எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் சிம்பயான்ஸ். ஸோ இது பேசிக் ஐடியா ரெகார்டிங் பாக்டீரியா. அதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். Thanks a lot. Thank you for